வணக்கம். நம்மள நிறைய பேருக்கு ஜோதிடத்துல கேது திசை அப்படின்னாலே மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் வந்துடும் இல்லையா? ஆனா உண்மையிலேயே இந்த 7 வருஷ காலம் ஒரு தடையா இல்ல நம்மள ஞானத்தை நோக்கி கூட்டிட்டு போற ஒரு ஆன்மீக பயணமா? வாங்க, இந்த ஞான பயணத்தை பத்தி நாம இப்போ விரிவாக பார்க்கலாம். சரி, முதல்ல கேதுவை நாம சரியா புரிஞ்சுக்கலாம். ஜோதிட சாஸ்திரத்துல கேது பகவான ஞானகாரகன் அப்படின்னு சொல்வாங்க. அதாவது உண்மையான அறிவை கொடுக்கிறவர். அதே போல மோக்ஷகாரகன், அதாவது முக்திக்கு வழிகாட்டுறவர். இந்த பேர்களே கேதுவோட உண்மையான நோக்கம் என்னன்னு நமக்கு அழகா சொல்லுது இல்லையா? இந்த ஒரு ஆன்மீக மாற்றம் ஒருத்தரோட வாழ்க்கையில மொத்தம் 7 வருஷங்கள் நடக்கும். இது ஒன்னும் குறுகிய காலகட்டம் கிடையாது. இந்த நீண்ட பயணத்துல நாம நம்மள பத்தியும் இந்த உலகத்தோட இயல்பு பத்தியும் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க ஒரு அருமையான வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. இந்த பயணத்தை முழுசா புரிஞ்சுக்க நாம இத ஒரு 5 பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல கேது எப்படி ஞானத்தோட காரகனா இருக்காருன்னு பாப்போம். அப்புறம் இந்த திசை கொடுக்கற வாய்ப்புகள் என்ன, சவால்கள் என்னன்னு பேசுவோம். கடைசியா இந்த பயணத்தை இன்னும் கொஞ்சம் சுலபமாக்கக்கூடிய வழிபாடு மற்றும் செயல் சார்ந்த பரிகாரங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். கேது திசையோட மிக முக்கியமான நோக்கமே என்னன்னா, நம்மள சுத்தி இருக்கிற மாயைகளை விளக்குறது தான். அதாவது இந்த உலகப் பற்றுகள், நாம வச்சிருக்கிற சில தவறான நம்பிக்கைகள், இது எல்லாம் உடைச்சு ஒரு உண்மையான ஆன்மீக விழிப்புணர்வை கொடுப்பது. சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரு தெளிவு பிறக்கிற காலம். ஆனா இங்க ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும். கேது திசையோட பலன்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இது ஒரு பொதுவான விதி கிடையாது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல கேது எங்க இருக்கார், எவ்வளவு வலிமையா இருக்காருங்கிறத பொறுத்துதான் உங்களுக்கான அனுபவங்கள் மொத்தமா மாறும். உதாரணத்துக்கு, கேது தொழில் ஸ்தானத்துல இருந்தா வேலையில மாற்றங்கள் இருக்கலாம். அதுவே சுகஸ்தானத்துல இருந்தா வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம். இப்போ இந்த பயணத்தோட பிரகாசமான பக்கத்தை பார்க்கலாம். அதாவது வாய்ப்புகளின் பாதை. ஆமாங்க, சரியான ஜாதக அமைப்பு இருந்துச்சுன்னா கேது திசை ஒரு அபாரமான வளர்ச்சிக்கும் வெற்றிக்குமான ஒரு பாதையா அமையும். இது வெறும் சவால்களை பத்தினது மட்டும் இல்ல, மிகப்பெரிய வாய்ப்புகளையும் உள்ளடக்கினதுதான். இந்த ஸ்லைட பாருங்க. இந்த ஒப்பீடு கேதுவோட 2 விதமான தன்மைகளையும் ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் உயர் பதவிகள், புகழ். இன்னொரு பக்கம் தேவையற்ற பயம், தனிமை. ஒருத்தரோட ஜாதக அமைப்பு தான் இதுல எந்த பாதையில அவங்க பயணம் போகுங்கிறத தீர்மானிக்குது. ஒருவேளை உங்க ஜாதகத்துல கேது நல்ல நிலையில இருந்தா என்ன மாதிரியான சாதகமான பலன்கள் கிடைக்கும்? அரசு வழியில உயர் பதவிகள், சமூகத்துல கௌரவம், புகழ் எல்லாம் உண்டாகலாம். ஆன்மீகத்துல ஆர்வம் தானாகவே அதிகமாகி தெய்வ காரியங்கள்ல ஈடுபடுற வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஏன், சிலருக்கு திடீர்னு தொழில்ல ஒரு பெரிய வெற்றியும் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பொருளாதார முன்னேற்றமும் கூட ஏற்படலாம். சரி, இப்போ பயணத்தோட மறுபக்கத்தை பார்க்கலாம். சவால்களின் பாதை. ஒருவேளை ஜாதகத்துல கேது கொஞ்சம் வலுவிழந்திருந்தா நாம எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னவாயிருக்கும்? இதையும் நாம தெரிஞ்சு வச்சுக்கிறது, தயாராக இருக்கிறதுக்கு உதவும். கேது வலுவிழந்திருக்கும்போது சில சவால்களை சந்திக்க நேரிடலாம். தேவையில்லாத பயம், மனக்குழப்பம், அப்புறம் ரொம்ப தனிமையா இருக்கிற மாதிரி உணர்வுகள். இந்த மாதிரி மனரீதியான சவால்கள் வரலாம். வாழ்க்கையில திடீர் மாற்றங்கள், அதாவது வேலையிலயோ இல்ல குடியிருக்கிற இடத்துலயோ திடீர்னு ஒரு மாற்றம் வர வாய்ப்பிருக்கு. பொருளாதாரத்துல சில ஏற்ற இறக்கங்களையும், குடும்ப உறவுகள்ல ஒரு சின்ன இடைவெளியும் சந்திக்க நேரிடலாம். ஆனா ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாமே கடந்து போகக்கூடிய தற்காலிகமான விஷயங்கள் தான். சரி, இந்த சவால்களை எப்படி வழிநடத்துறது, அதுக்கான ஒரு வழிகாட்டுதலாதான் நாம பரிகாரங்களை பார்க்கணும். இது ஏதோ பிரச்சனைகளை சரி பண்ற கருவிகள் மட்டும் இல்ல, நம்ம ஆன்மீக பயணத்துக்கான ஒரு கைடு மாதிரி. முதல்ல வழிபாடு சார்ந்த பரிகாரங்களை பார்க்கலாம். இந்த வழிபாட்டு முறைகள் ரொம்ப எளிமையானது, ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. முதல்ல கேதுவோட அதிபதியான விநாயகரை தினமும் வழிபடுறது நம்ம பாதையில வர தடைகளை நீக்க உதவும். 2வதா, சித்தர்களோட ஜீவசமாதிகளுக்கு போய் தியானம் பண்றது கேதுவோட ஞான அருளை நமக்கு பெற்றுத்தரும். 3வதா, குறிப்பிட்ட மந்திரங்களை தொடர்ந்து உச்சரிப்பது மனச ஒருமுகப்படுத்தும். 4வதா, திருஞான சம்பந்தரோட கோளறு பதிகம் பாராயணம் செஞ்சா ராகுகேது தோஷங்களோட வீரியம் குறையும். இங்க நீங்க பாக்குற இந்த மந்திரம் ரொம்ப முக்கியமானது. ஓம் கேதுவே நம. இந்த எளிமையான மந்திரத்தை தினமும் 108 முறை ஜெபிக்கும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு அமைதி வரும். அது மட்டுமல்லாம கேதுவோட நேர்மறையான ஆற்றலை உங்களுக்குள்ள இருக்கவும் இது உதவும். இது ரொம்ப எளிமையான ஆனா மிக ஆழமான ஒரு பயிற்சி. வழிபாடுங்கிறது ஒரு வழி அப்படின்னா நம்மளோட அன்றாட செயல்களும் இந்த பயணத்துல நமக்கு பெரிய அளவுல உதவும். ஆமாங்க,
நம்மளோட செயல்கள் மூலமாவும் கிரகங்களோட தாக்கத்தை நாம நேர்மறையா சமநிலைப்படுத்த முடியும். இந்த பரிகாரங்கள் நம்மளோட கருணையையும் சுய ஒழுக்கத்தையும் மையமா வச்சிருக்கு. கருப்பு வெள்ளை கலந்த போர்வைகள் அல்லது ஆடைகளை தேவைப்படுறவங்களுக்கு நம்ம தானம் செய்யலாம். நாய்களுக்கு, குறிப்பா கருப்பு நிற நாய்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது கேதுவோட அருளை பெற்றுத்தரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. வைடூரியக்கல் போடுறது ஒரு சிறந்த பரிகாரம். ஆனா இத மட்டும் கண்டிப்பா ஒரு தகுந்த ஜோதிடரோட ஆலோசனையோட தான் செய்யணும். கடைசியா, மன அமைதிக்கு தினமும் தியானம் மற்றும் யோகா பண்றது மிகச் சிறந்த நிரந்தரமான பலன்களை கொடுக்கும். ஆக இப்ப நம்ம இந்த கேள்விய நமக்குள்ளேயே கேட்டுக்கலாம். இந்த 7 வருஷங்கள்ங்கிறது வாழ்க்கையில ஒரு தடையா, இல்ல நம்மள சுத்தி இருக்கிற மாயைகளிலிருந்து விடுபட்டு ஒரு தெளிவு பெறுவதற்கான ஒரு பொன்னான வாய்ப்பா? இறுதியா சொல்லப்போனா, கேது திசைங்கிறது பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. அது மாயைகளை கடந்து உண்மையான ஞானத்தை நோக்கி நம்மள கூட்டிட்டு போற ஒரு ஆழமான பயணம். இந்த புரிதலோட நம்ம அதை அணுகும்போது அது நிச்சயம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கான காலமாக அமையும்.